Hello guys, so welcome and welcome back to my channel. நீங்க பார்த்திருக்கிறது யாஷிஸ் ஆர்டிஸ்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட இந்த மூஞ்சியில் வந்து ஒரு அழகான saree glam look தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துக்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஹேர்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைப் பண்ணிக்கோங்க. நான் சென்டர் கிளிப் பார்ட்டிஷன்ஸ் எடுத்து கிளிப் போட்டிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வெட் வைப்ஸ் எடுத்து நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ப்ராசஸ் லென்ஸ் தான். ஸோ லென்ஸ் இல்லாமல் உங்களுக்கு மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஒரு லுக் நல்லா வரணும்னா லென்ஸ் கம்பல்சரி நீங்கள் போட்டால் அழகாக இருக்கும். ஸோ லென்ஸ் வந்து நான் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்திருக்க லென்ஸ் ஷேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக் பிராண்ட்லேருந்து பியூர் ஹேசில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேசில் ஷேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வார்ம் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் பிக்ஸி பிராண்ட்லேருந்து க்ளோ டானிக் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல க்ளோ வந்து அச்சீவ் பண்ண முடியும். தென் நம்ம ஹைலரானிக் மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது ரீகோட் பிராண்ட்லேருந்து ஒரு ஹைட்ரேஷனுக்காக. தென் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நிவியா சாஃப்ட் க்ரீம் தான். எனக்கு ட்ரை ஸ்கின்னால இந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகும். லிப்ஸ்க்காக ஹைட்ரேஷனுக்கு நான் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது சர்வா பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். தென் வாமையாலேருந்து இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாய்ஸ்சரைசர் கம் ப்ரைமர்னால எனக்கு ஒரு நல்ல கிரிப் கொடுக்கும். மாய்ஸ்சர் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் ப்ரைமர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் நான் ரீகோட் பிராண்ட்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு போட்ட ப்ரைமர்ஸ் மாய்ஸ்சரைசர் எல்லாமே லாக் பண்ணுறதுக்கு. இது மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரேயோட டியூப்பாக இருக்கும். தென் நான் மேக் ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஸ்கின்னுக்கு மெயினான திங் வந்து இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் தான். ஸோ ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேஞ்சில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி நைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தென் நான் ஐப்ரோ பொமேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐப்ரோ பவுடர்ஸை விட எனக்கு பொமேட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ எப்போயும் நேச்சுரல் லுக்குக்கு நான் பொமேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் பிஏசியிலேருந்து ஐப்ரோ பொமேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஐப்ரோஸை நல்லா. எப்போயுமே நம்ம ஸ்பூலியால் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன சைஸில் ஷேப்பில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். எப்போயுமே நம்ம ட்ரா பண்ணும்போது நம்மளோட ஹேர் லைனை வந்து ட்ராக் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடும். அண்ட் நடுவில் நம்ம வந்து ஸ்பூலியால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ரொம்ப ப்ராடக்ட் இல்லாத மாதிரி. தென் ஐப்ரோஸ் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக வந்து ட்ரா பண்ணக்கப்புறம் கன்சீலிங் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சீலிங் மெத்தட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பர்ஃபெக்ட் ஷேப் வந்து கொண்டு வரும். ஸோ ஷேட் வந்து நீங்கள் எப்போயுமே உங்கள் ஷேட் இல்லாட்டி ஒன் ஷேட் லைட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு. இதில் நான் ஃபிட்மி யூஸ் பண்ணியிருக்கேன் பிராண்டு. ஸோ கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும், லைட் வெயிட்டடாகவும் இருக்கும். ஸோ ஐப்ரோ பார்ட்ஸ் இப்போ முடிச்சாச்சு, நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் வாமையா பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ நம்ம பேஸ் மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ப்ரைமர்லாம் முடிச்சக்கப்புறம் ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்ஏ கேர்ள்து. தென் அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்எவர் 52லேருந்து என்னை விட டார்க்கர் ஷேட் வந்து போட்டு ஆரஞ்ச் கன்சீலிங்கில் நான் வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன். தென் அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் மேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் டச்சாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து என்னோட ஷேடை விட ஒன் ஷேட் லைட்டராக போட்டிருக்கேன். ஏன்னா பிளெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் மர்ஜ் பண்ணக்கப்புறம் நல்லாயிருக்கும். என்னோட நெக் கலருக்கே நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். தென் ஹைலைட்டிங் கன்சீலருக்கு எல்ஏ ப்ரோகல்லேருந்து என்னோட ஷேடை விட 2 ஷேட் லைட்டரான ஷேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணதுமே பவுடர் செட்டிங் இப்போ வரும். பவுடர் செட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போயுமே க்ரீம் லிக்விட் எல்லாமே போட்டுட்டு எல்லாம் பிளெண்ட் பண்ணக்கப்புறம் தான் பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே செட் பண்ணக்கப்புறம் நான் இப்போ ப்ரான்சர் ஷேப்புக்கு வரேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஸ்கின் டோனை விட 2-3 ஷேட் வந்து டார்க்கராக இருக்கும். ஸோ எல்லாமே ப்ரான்ஸ் பண்ணிவிட்டு தென் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஐ மேஜிக் பேலட் தான். ஸோ இந்த பேலட்லேருந்து எனக்கு ஷேட் ஏற்ற மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ளஷ் கொடுக்கறதுக்காக அந்த ஷேட் யூஸ் பண்ணி நல்லா ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் bridal bookings and class enquiries கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு அண்ட் சென்னைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாடு அண்ட் சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்கள் பிளேஸ்க்கு வந்து அழகாக மேக்கப் பண்ணி விடுவோம். அண்ட் நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு மேக்கப் புக் பண்ணுறதா இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் நிறையாவே வச்சுருக்கோம், அதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஒரு டஸ்கி ஸ்கின் டோனில், டீப் ஸ்கின் டோனில், சாக்லேட் ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்கின் டோனில் ஒர்க் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நாங்கள் உங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி லுக்கில் வேணுமோ உங்கள் ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே மேக்கப் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ
நீங்கள் ஒரு அப்கமிங் பிரைட் டு பியாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யாஷி ஆர்டிஸ்டில் உங்களோட பிக் டேவை புக் பண்ணுங்கள் அண்ட் கிளாம் அப் ஆகி ரொம்ப டால் மாதிரி ப்ரிட்டியாக இருங்க. ப்ரான்சர் ப்ரஷ் எல்லாம் போட்டுக்கப்புறம் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா பெக்கா ஸ்மாஷ் பாக்ஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பிஎஸ்சியோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேனால என்னோட பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி ஸ்கின் லைக் ஃபினிஷாக கொடுக்கும் அண்ட் லாங் ஸ்டேவும் கொடுக்கும். தென் கம்மிங் பேக் டு த ஐ மேக்கப். ஸோ இந்த ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பேஸ் கலருக்கு ரெவல்யூஷன் பேலட்லேருந்து ஒரு லைட்டர் ஷேட் கொடுத்துருக்கேன் அண்ட் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்து கார்னர்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஹுடா பியூட்டி பேலட்லேருந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்து நல்லா ஸ்மச் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஷிமரி பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான கிளிட்டர்ஸ் கொடுக்கும். தென் எந்த ஒரு ஹார்ஷ் லைனும் இல்லாத மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா அவுட்டர் லேயரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பேலட்லேருந்து டார்க் கலர் எடுத்து ஐஸ் கீழே லேஷஸ் கீழே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கிரேடியன்ட் கொடுக்கும் என்னோடய காஜல் அண்ட் ஐலைனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ தென் சேம்பர்லேருந்து ஒரு காஜல் எடுத்து திக்காக ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். மேலேயும் சரி கீழேயும் சரி. மேலே வந்து சைடில் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். லைட்டாக நான் அதை ஸ்மஜ் அவுட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஸ்மஜ் அவுட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான கிளாம் லுக் கொடுக்கும். ஸோ ஐலைனர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபைண்டாக காட்டும், ரொம்ப வந்து ஐஸ் மட்டும் போல்ட் பண்ணி காட்டும். இந்த மாதிரி ஸ்மஜ் அவுட் பண்ணும்போது நேச்சுரலாக நல்லா ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கும். தென் மஸ்காரா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் மெப்ளின் தான் யூஸ் பண்ணுறேன், எல்லோ வேரியண்ட். இது உங்களுக்கு ஜெட் பிளாக்கும் கூட வாட்டர் ப்ரூஃபும் கூட. கமிங் டு மை ஃபேவரட் பார்ட், இது ஐலாஷ் வாமையா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹியூமன் ஹேர் லாக்ஸ்னால நேச்சுரலாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லிப் லைனர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் மிஸ் கிளாரிலேருந்து இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ப்ரௌன் ஷேடு. இந்த ப்ரௌன் ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் டோனுக்குமே மேட்ச் ஆகும். லைக் ஃபேர்லேருந்து ஒரு மீடியம் ஸ்கின் டோன் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டீப் அண்ட் டார்க் ஸ்கின் டோனுக்கு இது அந்த அளவுக்கு வந்து அவங்க ஷேடுக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் இன்னும் டார்க்கரான ஷேட் போகலாம். ஸோ இந்த லிப் லைனர்லாம் யூஸ் பண்ணக்கப்புறம் பேக்லேருந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட். உங்களுக்கு இந்த ஷேட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். தென் நான் இந்த லுக்கை ஒரு பிந்தியோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு சில்வர் டோன் ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த இயரிங்ஸ் ரொம்ப சூப்பராக இதோட பேர் ஆச்சு. ஸோ கைஸ், நீங்கள் எங்ககிட்ட இந்த 10 days ப்ரொஃபஷனல் மேக்கப் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் மேலே கொடுத்துருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2 மோடுமே இருக்குது. ஸோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட தான் அண்ட் சர்டிஃபைடு கோர்ஸும் கூட. இது ஸ்டார்ட் ஆகிற போகிற டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 22 ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன் மோடுக்கு கிளாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் குரோம்பேட் தான், சென்னை. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இங்கே நல்லாவே இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான். கைஸ், இந்த கிளாஸ்க்கு நாங்கள் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சீட்ஸை வந்து குயிக்காக நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபில் ஆகிட்டே வருது கைஸ். ஒரு வழியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வைப் பண்ணி இந்த வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது கைஸ். ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே கொடுத்துருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.